ஹாய்ங்க. என்னடா இன்னும் வீடியோ வரலான்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. நான் இனிதாங்க சாப்பிட போகணும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கடாபாங்கல் ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ இது பண்ணிகிட்ருக்கோங்க. இதோட மேக்கிங் வீடியோக்காக தான் இந்த பேங்கிள்ஸ் பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ மேக்கிங் வீடியோ நான் தான் எடுக்கணும். ஸோ அதனால் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்படி தாங்க போகும். ரொம்ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு அர்ஜென்ட் ஆர்டரு. அதில் எங்களுக்கு சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கே டிஸ்பேச் பண்ணணும். ஸோ அந்த சிஸ்டர் ரொம்ப நாளாக ஆர்டர் கொடுக்கல. ஆனால் ரெகுலர் கஸ்டமர். ஸோ ஒரு 1 or 2 months ஆர்டர் கொடுக்கல. ஸோ அவங்களும் பிஸி ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அகைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கே வேணும்னு சொன்னனால அவங்களும் ஒரு ரீசெல்லர் தாங்க. ஸோ ஆர்டர் எனக்கு வேணும்னு சொன்னனால சரி சாம்பிளுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, பார்த்தாவே தெரியும். பாதியோடு நிற்கும். இப்படி தான் ஒன்று அனுப்பி ஓகே அப்படின்னு சொல்லக்குள்ளே நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட காமிக்கக்குள்ளே அவங்களுக்கு சப்போஸ் பார்த்திங்கன்னா கலர்ஸோ இல்லை குந்தன்ஸோ பிடிக்கல அப்படின்னா நம்ம உடனே ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக இருக்கக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாமே சாம்பிள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெட்டு எனக்கு டாமினண்ட்டாக வேணும்னு சொன்னாங்க கஸ்டமர். ஸோ அதனால் கோல்டை கம்மி பண்ணிவிட்டு ரெட்டை டாமினண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் டாமினண்ட்டாக வேணும்னு சொன்னாங்க கஸ்டமர். ட்ராப் ஷேப் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் க்ரீனை டாமினண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேங்கிள்ஸில் என்ன நிறைய பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஒர்க் தான் போகும். ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் இப்படி இருக்குது. தென் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பேங்கிள் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ காயின்ஸ் வச்சு ஸோ அதுவுமே சாம்பிள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 2 கட் பேங்கிள்ஸ்லேயும் லோட்டஸ் பேங்கிள் கேட்டிருந்தாங்கங்க. ஸோ அதுக்குமே சாம்பிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு அர்ஜென்ட் ஆர்டர் இருக்குது. அர்ஜென்ட் ஆர்டர் இல்லை, ஒரு 2 days ஆச்சு அவங்க கொடுத்து. பட் என்னால் தான் பண்ண முடியல. ஸோ நான் போயிட்டு லன்ச்சு சாப்பிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்கொயரு ஒன்று ஸ்கொயர் வச்சு ரவுண்டு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு இன்னொன்று டைமண்ட் வச்சு ரவுண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுவோம். இதெல்லாமே சாம்பிள் பீசஸ் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சோம். ஓகே சொன்னதுக்கப்புறம் தாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தாங்க இன்றைக்கி ஒர்க் போயிட்டுருக்கு. எங்கள் ஷாப்பில் இன்றைக்கி சிம்பிளான ஒர்க்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே ஜிம்கீஸ் எப்பயுமே ரேப் பண்ணி தான் வச்சுருப்போம். ஏதாச்சும் ஒன்று கலர்ஸ் டக்குன்னு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி. இது இப்போ தான் ரேப் பண்ணி வச்சுட்டு போனேன். ஸோ இதில் இன்றைக்கி ஒர்க் பண்ணணும். நாளைக்கு ஆர்டர்ஸில் இதுவும் நம்ம சேர்த்தி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க எங்களோட ஒர்க் டெய்லியுமே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நேற்று கூட சொன்னீங்க, அக்கா ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு பார்க்குற ஒரு 100 பேர் பார்த்திங்கனாலும் நீங்கள் மோட்டிவ் ஆனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. ஏன்னா நானுமே இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்மளுமே பண்ணணும் செய்யணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ இன்னுமே நான் டல்லாக இருந்தேன்னா அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்ப்பேங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய படிக்கக்குள்ளே தான் தெரிஞ்சது. நிறைய பேர் என்னால் மோட்டிவேட் ஆனீங்கன்னு. ஒரு 200 பீப்புள்ஸ்னாச்சும் என்னால் மோட்டிவேட் ஆகிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோம் மேக்கர்ஸ் கண்டிப்பாக நமக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகணும். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ரீசெல்லிங்க்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரீசெல்லிங் நீங்கள் பல்காக வாங்கி வச்சு கூட ரீசெல்லிங் பண்ணலாங்க. மோஸ்ட்டாக மூவ் ஆகிற சைஸஸ் டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சு கூட சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கஸ்டமைஸ்டு ஆர்டரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்லேயே ரீசெல்லிங்கும் கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே ரீசெல்லிங்கில் நம்ம கஸ்டமைஸ்டு ஆர்டர் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ மோட்டிவேஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.